வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவன் கதை 105, 106 அதான் பார்க்க போறோம். ஸோ முருகன் தண்ணிக்குள்ள விழுந்தாரு, சுந்தர பசந்தி மாதிரி எந்திரிக்கும் போது பெரிய பையன் ஆயிட்டான். ஸோ அது என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 17+10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல தண்ணியில குதிச்சதுக்கு அப்புறம் நம்ம முருகன் எந்திரிச்சு வந்தா இளவட்ட பையனா எந்திரிச்சு வர வந்ததும் தன்னோட பயிற்சியில ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து தன்னோட சக்திகளை நல்லபடியா வெளிப்படுத்த ஹெல்ப் பண்ண நம்ம நந்திதேவர் கிட்ட போய் அவரை வணங்கி முருகன் நந்திதேவரோட கால்ல விழப்போகிறார். அப்ப நம்ம நந்தி ஸ்டாப் பண்ணி, இல்ல குமரா, நீ என்னோட கால்ல எல்லாம் விழக்கூடாது, நீ என்னோட குருவோட புத்திரன் குமரன், நீ ஏன் கால்ல எல்லாம் விழக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நந்திதேவர் முருகனை கட்டி பிடிச்சுக்கிறார். இதையெல்லாம் அந்த மலை உச்சியில இருந்து நம்ம சிவன் பாத்துக்கிட்டு தாங்க இருக்காரு. அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல சிவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து மறுபடியும் மலை உச்சிக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பண்ணி நம்ம சிவனை காட்ட அவர் ஒரு வழியா நம்ம பையன் பயிற்சியை முடிச்சு ஒரு வீரனா மாறி அப்படியே கேமராவை மூவ் பண்ணி காட்டினா அங்க நம்ம தேவி வருத்தத்தோட அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் தேவி கிட்ட, பார்வதி, நம்ம முருகன் சூப்பரா போர் பயிற்சியை முடிச்சுட்டான், இத்தனை நாளா அவன் பட்ட வேதனைக்கும் வலிக்கும் ஒரு விட கிடைச்சிருச்சு, போய் உன் மகனை பார்த்து அவனை நெஞ்சோட சேர்த்து கட்டி பிடிச்சு வாழ்த்து அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம தேவி, எதுக்கு சுவாமி இப்ப மட்டும் நான் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறேன், கட்டி பிடிச்சு என் பிள்ளைய என் கூடயே பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க அவனை வீரனாக்கல் இல்ல, இனி அவன் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் யுத்த பூமிக்கு கிளம்பிடுவான், நானும் சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் செய்யணும், அதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு கவலையோட, யுத்தம்னா பையனுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படிங்கிற அந்த வேதனையில பேசுது அந்த தாய். உடனே நம்ம சிவன், என்னடா நீங்க எப்படி பேசுறீங்க, தாய்ப்பாசங்கிற ஒரு விஷயம் நம்ம மகனோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி அவனோட அந்த தர்மத்தை செய்ய விடாம வச்சுக்கணும்னு நினைக்கிறியா, எல்லாமே சரியா கூடி வந்துகிட்டு இருக்கும் போது நீ இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்கிற. ஆனா நம்ம தேவி, இல்ல சுவாமி, உங்களுக்கு ஒரு வீரம் வேணும், எனக்கோ ஒரு மகன் வேணும், நீங்க உங்க பிள்ளைகிட்ட இருந்து வீரத்தை எதிர்பார்க்கும் போது நான் என் கூடயே இருக்கணும்ன்ற அந்த ஏக்கத்தையும் எதிர்பார்க்கறது எந்த வகையில தப்பு அப்படின்னு கவலையோட கேட்க நம்ம சுவாமி, என்னடா ஆதிசக்தி ஆதிசிவனான நாமளே நம்மளை மட்டும் யோசிச்சா, நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிச்சா எப்படி, உலகத்தை பத்தி நாம யோசிக்கணும் இல்லையா, உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இல்லையா, நாம நம்ம குடும்பம் நம்ம குழந்தை நம்ம கொட்டி அப்படின்னு மட்டும் இல்லாம உலகத்தை பத்தி யோசிச்சாதான் நாம கடவுள்களா இருக்க முடியும், இல்லைன்னா நாமளும் மனிதர்களாக மாறி போய்விடுவோம் அப்படிங்கிற. உலகம் உன்னை பார்த்த அப்புறம் என்ன சொல்லும், ஆதிசக்தி தன்னோட ஒரு பிள்ளைய பெருசா நினைச்சு மத்த பிள்ளைகளை எல்லாரையும் அழிய காரணமாயிட்டாங்க அப்படின்னு பேசாதா, ஏசாதா, தூசாதா, உலக நன்மைக்காக நாம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம தேவி, உலக நன்மை உலக நன்மை உலக நன்மைன்னே இருக்கிறீங்களே, நாம எல்லாரும் நல்லாவே இருந்துட வேண்டாம்னு நீங்க நல்லா முடிவு பண்ணி செய்யறீங்க அப்படின்னு கடுப்போட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி நம்ம தேவி பேசி கிளம்பினதும் நம்ம சிவன், இல்ல பார்வதி, ஒரு தாயா நீ தோத்துட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா அப்படி இல்ல, ஒரு தாயா நீ எந்த அளவுக்கு ஒரு தாயா நீ பேசுகிற, இதா ஒரு தேவியா பேசுகிறங்கிறதெல்லாம் தாண்டி சிவனுக்கு இன்னும் தெரியல, உங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒய்ஃபாக மாறிக்கிட்டு வர்றாங்க. இனி நீங்கள் தப்பிக்கிறது அந்த ஆட்டம் கையில் தான் இருக்கு. ஓ, நீங்கள் தான் சாரி, உங்களை காப்பாற்ற யாருமே இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்துல உனக்கே புரிய வரும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம நந்தியும் முருகனும் அங்க வந்துடுறாங்க. முருகன் அவரோட அப்பா நம்ம சிவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நம்ம சிவன் நந்தி பக்கம் திரும்பி, நந்தி, ஒரு குருவா நான் முருகனோட போர் பயிற்சியில எவ்வளவு பங்கு பண்ணியிருந்தாலும், எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும், ஒரு டஃப் காம்படிட்டரா இருந்து முருகனை முழு சம்பூர்ண வீரனா மாத்துனது நீதான், என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உன் கூடவே இருக்கும்னு வாழ்த்துற. அடுத்து நம்ம சிவன் முருகன் பக்கம் திரும்பி, உனக்கு கடைசியா இன்னொரு பரீட்சை இருக்குடா மகனே, என் கூடவான்னு நம்ம முருகனை சிவன் எங்கேயோ கூட்டிட்டு போறார். என்னடா பரிச்சை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி வைகுண்டத்துல இருக்கிற நம்ம தேவர்களை காட்டுறாங்க. சிவபுத்திரன் தன்னோட போர் பயிற்சியை முடிச்சிட்டான்னு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம தேவகுரு, நான் எல்லாம் தாரகாசுரனை எதிர்த்து போர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம முருகன் இன்னைக்கு ஒரு வீரனா மாறி இனி அந்த தாரகாசுரன் அழியிறது உறுதினு சொல்லிட்டு இருக்கிறார். கட் பண்ணி சொர்க்கலோகத்தை காட்ட அங்க இந்த தாரகாசுரன் இல்ல. எஸ், நம்ம தாரகாசுரன் சொர்க்கத்துல இல்ல. ஆமா இல்ல, அவன் தான் எறும்பு புத்துக்குள்ள இருந்து பிரம்மதேவரை நோக்கி தாரகாசுரன் கிடையாது, தாரகாசுரனை பெத்த தகப்பன் அந்த தாத்தாங்க நின்னு மத்த அசுரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு சீக்கிரமா எல்லா அசுரர்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அசுர சேனையை அவரோட பையன் தாரகாசுரன் தவத்துல முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ரெடி பண்ணி போருக்கு தயாராக இருக்கணுங்கிற மாதிரி தாத்தா ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதை பத்தி எடுத்து சொல்றாரு. அடுத்து நம்ம தாரகாசுரனோட 3 பசங்களை பார்த்து, என்னடா நீங்க எல்லாரும் உங்க அப்பாக்காக இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த சக்ரி அவர்கிட்ட, எங்க ராஜாவை பெத்த தாத்தா உங்க ஆனப்படி அசுர சேனை, ஆனா இந்த தேவர்களை எதிர்த்து போர் செய்யறதுன்னா யுத்த நிதிகளை பத்தியும் யுத்த நீதிகளை பத்தியும் யுத்த வியூகங்களை பத்தியும் எல்லாம் நாம யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளானை எடுத்து சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி நம்ம சிவனையும் முருகனையும் காட்ட, சிவன் ஏதோ ஒரு கடைசி பரீட்சை இருக்குன்னு சொன்னாரு, அது என்னங்கிற மாதிரி நம்ம சிவன் முருகன் கிட்ட அந்த மலை உச்சியில இருக்கிற ஒரு முயல் குட்டியை காட்டி, பாவம் இந்த முயல் குட்டி மலை உச்சியில இருந்து கீழே இருக்கிற அந்த நீர் நிலையத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாம ரொம்ப தாகத்துல இருக்கு, இப்ப மட்டும் இதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா நிச்சயமா இந்த முயல் செத்துரும் அப்படிங்கிறார். இதை கேட்ட நம்ம முருகனும், நான் இருக்கும்போது ஒரு சின்ன முயலுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி வெள்ள முயலை அழகா கையில தூக்கிட்டு மலை உச்சியில இருந்து கீழே ஓடி போய்
அங்க இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து முயலை குடிக்க வச்சுட்டு மறுபடியும் மலை உச்சிக்கே ஓடி வந்து முயலை அது இருந்த அதே இடத்துல விட்டுறாரு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம சிவன் பக்கம் திரும்ப நம்ம சிவன் சூப்பரா மகனே இதைத்தான் நீ செய்வ அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். வா கைலாய மலைக்கு கிளம்பலாம்னு நம்ம சிவன் கூப்பிட முருகனும் கிளம்பிடுறாரு. பட் திடீர்னு நம்ம முருகன் ஏதோ தப்பா இருக்கு, நாம ஏதோ தப்பு செய்யறோங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. ஸ்டாப் ஆகி திரும்பி பாக்குறாரு. அங்க பார்த்தா ஒரு முயல் இருந்த இடத்துல இப்ப ஏகப்பட்ட முயல்கள் இருக்கு. உடனே நம்ம முருகனும் எல்லா முயல்களுக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு தான் வருவேன்னு சொல்ல நம்ம சிவன் இல்ல முருகா, உனக்கு நான் வச்ச பரிச்ச அந்த ஒரே ஒரு முயல் குட்டியை நீ காப்பாத்தணும், அவ்வளவுதான். என்னைக்குமே நீ உன்னோட லட்சியத்துல மட்டும் தான் போக்கஸா இருக்கணும். நினைச்சு பாரு, ஒவ்வொரு முயலா எடுத்துட்டு நீ கீழே போய் அதுக்கு தண்ணு கொடுத்துட்டு நீ மறுபடியும் மேல கூட்டிட்டு வந்தா எவ்வளவு லேட் ஆகும். தேவையில்லாத இந்த மாதிரி செயல்களை செஞ்சு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண கூடாது. வா என் கூட அப்பாவோட எல்லாம் சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம முருகன் இல்லப்பா, உங்க பேச்சை மீறினதுக்காக தண்டனை வேணா எனக்கு கொடுத்துக்கங்க. ஆனா நான் தேவையில்லாம இந்த முயல்களை கீழே கீழே தூக்கிட்டு ஓடாம இங்க இருந்து தண்ணீர் அந்த முயல்களுக்கு கொண்டு போய் சேர மாதிரி ஒரு பாதையை நான் உருவாக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு ரொம்ப நிச்சயமா ஸ்ட்ராங்கா சொல்றேன். நம்ம சிவனும் சிரிச்சுக்கிட்டே ஆஹா அருமடா மகனே, இப்பதான் நீ உன்னோட கடைசி பரீட்சையில வெற்றி அடைந்திருக்கிறாய். கடைசி பரீட்சை இதுதான். ஒரு முயலை காமிச்சு அதை காப்பாத்தினா போதும் தான் நான் டாஸ்க் கொடுத்தேன். அந்த டாஸ்க மட்டும் பண்ணிட்டு நீ கண்டுக்காம போயிருந்தேன்னா அந்த பரீட்சையில நீ ஃபெயிலா போயிருப்ப. அதை விட்டுவிட்டு நான் வேண்டான்னு சொல்லியும் கூட சுத்தி இருந்த மத்த முயல்களை காப்பாத்தணும்னு நீ துடிக்கிற பாத்தியா, அந்த துடிப்பு தான் உன்னை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த முயல்கள் அத்தனையுமே அங்க இருந்து மறைய வச்சிருக்க. எல்லாம் நம்ம சிவனின் திருவிளையாடல் தான். இதை பாக்குற நம்ம முருகன் இது எல்லாம் நம்ம டாடியோட வேலை தானா அப்படின்னு அவர்கிட்டயே அப்பா இந்த பரீட்சை மூலமா எனக்கு என்ன புரிய வைக்கணும்னு பாக்குறீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க நம்ம சிவன் இங்க பாரு கார்த்திகேயா, யுத்த பூமியில நீ உன்னோட எதிரிகளை அழிச்சு கொள்ளும் போது உனக்கு ஒரு நாள் உன் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும், நமக்கும் ஒரு அதர்மம் செய்யற கொலைகாரனுக்கும் என்ன வித்தியாசம்னு நீ யோசிப்ப. அன்னைக்கு நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கொலைகாரன் குரூர வக்ர புத்தி கொண்டவன், கையில கிடைக்கிற எல்லாத்தையும் கொல்லுவான். ஆனா நீ அப்படி அல்ல, உன்னோட தர்மத்தின்படி தப்பு செய்தவர்களை மட்டும் தான் அழிக்க போற. மத்தபடி உன் மனம் என்னைக்குமே கருணையோட தான் இருக்கும். அந்த கருணை உன்னை காக்கும். அந்த கருணை மனசோட நீ ஹெல்ப்னு வரவங்களுக்கு உதவி செய்வ. இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் உன்னால ஒரு சிறந்த வீரனாக ஆக முடியும். உனக்கு புரியுதுன்னு நம்புறேங்கிற மாதிரி நம்ம சிவன் சொல்ல முருகனும் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிவனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அடுத்து நம்ம சிவன் முருகன் கிட்ட உனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு. ஒரு வீரனாக இல்லாம ஒரு மகனா போய் கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிற உன்னோட அம்மாவை சமாதானம் செஞ்சு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு சொல்ற. கட் பண்ணி வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம விஷ்ணு பகவான் நேரம் நெருங்கிடுச்சு. நாம எல்லாரும் சேர்ந்து போய் முருகனை தேவர்களோட சேனாதிபதியா நியமிக்க சொல்லி சம்பிரதாயங்களை எல்லாத்தையுமே செய்யும்படி கேட்கணும்னு தேவர்களுக்கு இவங்க எல்லாரும் மகாதேவர் கிட்ட போய் முருகனை தேவர்களோட சேனாதிபதியாக நியமிக்க சொல்லி கேட்க போறாங்க. கட் பண்ணி நம்ம பார்வதி தேவியை காட்ட அவங்க ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து அந்த சாம்பல் முருகன் பொம்மையை கையில வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு அழுதுகிட்டே உன்னை ஒரு வீரனா மாத்திரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்தே உன்னை பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம முருகன் அங்க வந்து அம்மானு கூப்பிட நம்ம தேவிக்கு பையன் தன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம முருகன் அம்மா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்களான்னு கேட்க நம்ம தேவி இல்ல பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம முருகன் சரி பார்க்காதீங்க, அப்ப நான் குகையை விட்டுக்கலாம். என்னதாம்மா ப்ராப்ளம்? பார்த்துட்டா திரும்ப பிடிச்சு தானே போறாங்கன்ற ஒரு வைராக்கியம். அவரோட சண்டை போட்டீங்க, இப்ப இவரோட சண்டை போடுறீங்க. அவங்க அவங்களோட கையில நீட்டி பேசுறாங்க. சப்பாத்தி மாவை கையில வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு வாட் இஸ் த மேட்டர்? இப்ப விநாயகர் வந்தா திருப்பி சண்டை போடுவாங்க போல இருக்கு. இதுக்கு அவருக்கு யானை தலை கொடுத்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம தேவி ஒண்ணுமே சொல்லாம கொல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம முருகன் இப்ப வேற ஸ்கெட்ச் போட்டு அம்மா எனக்கு வலிக்குது, ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு ஆக்ஷனை காட்டுறாப்ல. உடனே நம்ம தேவியும் பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு முருகா என்னப்பா ஆச்சு அப்படின்னு பாக்க வந்துடுறாங்க. முருகன் சிரிச்சுக்கிட்டே என்னம்மா என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி உங்களை வர வச்சேன் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க குகைக்குள்ள இந்த கூத்தலா நடந்துகிட்டு இருக்க. குகைக்கு வெளியே நம்ம விஷ்ணு பகவான் தேவர்கள்னு எல்லாரும் வந்து நம்ம சிவன் கிட்ட முருகனை சேனாதிபதி பதவி கொடுத்து உட்கார வைக்கணும்னு அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனால தேவர்கள் சைடுல இருந்து யுத்தம் செஞ்சு தாரகாசுரனை அழிக்க முடியும்னு விஷ்ணு பகவான் சொல்றாரு. அடுத்து குகையில நம்ம முருகனையும் தேவியும் காட்ட நம்ம முருகன் அவரோட அம்மா கிட்ட அம்மா நானே இப்பதான் என்னோட பலவீனம் கவலை சந்தேகம் இது எல்லாம் போக விட்டு என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறேன். ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நான் தோத்துடுவேன். எனக்கு ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கறதா என்னோட ஆசைமா. ஒரு கால் உள்ள உங்க கூடயே இருந்தா போதும்னு நினைச்சு நான் பிறந்த அந்த நோக்கத்தையே மறந்து லட்சியமே இல்லாத அந்த வாழ்க்கையை வாழ சொல்றீங்களா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட போட்டு கேக்குறேன். லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்க காலடியிலேயே எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணாதீங்க. ஒரு பையனா உங்க கால்ல விழ வேண்டியது என்னோட தர்மம்னு நம்ம தேவியோட கால்ல விழுகிறாரு நம்ம ஹீரோ. ஆனா நம்ம தேவி இன்னும் போருக்கு முருகனை அனுப்பலாமா வேண்டாமாங்கிற அந்த கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. அடுத்து நம்ம சிவனை காட்ட அவரு தேவர்களுக்கிட்டையும் விஷ்ணு பகவான் கிட்டையும் முருகன் யுத்தம் செய்வானா சேனாதிபதியாக பொறுப்பு ஏத்துப்பானா அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு ஆச்சரியம். பேரனை இவ்வளவு பெரிய ஆயிட்டாரு, தாத்தா பாட்டி இன்னும் வந்து பாக்கலையே. பழைய தாத்தா பாட்டி ஆட்டுத்தலை தாத்தா பாட்டி எல்லாம் இன்னும் வரலையே. 3 தாத்தா பாட்டி இருக்காங்க தானே? 3 4 3 நமக்கு தெரிஞ்சு 3.
அவங்கெல்லாம் வந்து பார்த்தா தானே நல்லா இருக்கு. ஒருவேளை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்களா என்ன? அவனோட அம்மா பார்வதி தேவி நம்ம ஆதிசக்தி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க தான் இதுல முடிவெடுக்க வேண்டிய ஆள். அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும்னு பேசிட்டு இருக்கிறார். அப்ப கரெக்டா நம்ம தேவி முருகனை கைய பிடிச்சு எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து யுத்தம் செய்வதற்கு உங்கள் சேனாதிபதி முருகன் தயாராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க. வெறி கொண்டு இருக்கும். முருகனுக்கு செம சந்தோஷம். அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஃபைனலா. அடுத்து நம்ம தேவி இந்த முருகனை விட ஒரு சிறந்த வீரனை தேடி பயிற்சி எல்லாம் கொடுத்து மறுபடியும் ஒரு ஆளை ரெடி பண்றதெல்லாம் நடக்காத காரியம். அதனால நானே உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டபடி என்னோட பையன் முருகன் நிச்சயமாக தாரகாசுரனை யுத்தம் செஞ்சு அழிச்சு இந்த உலகத்துக்கு தாரகாசுரனோட அந்த டார்ச்சர்ல இருந்து நிச்சயமாக முக்தி கொடுப்பார்னு உறுதியோட சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட நம்ம விஷ்ணு பகவான் அப்போ சரி பெத்தவங்களான உங்க 2 பேரோட பர்மிஷனும் கிடைச்சிருச்சு. இனிமே முருகன் தேவர்களோட சேனாதிபதியாக பொறுப்பு ஏத்துக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. நாளைக்கு காலையில எல்லா சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணி முருகனுக்கு சேனாதிபதி அப்படிங்கிற அந்த பொறுப்பை கொடுத்துடலாம். நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் சொல்லிருங்கன்னு சொல்றாரு. முருகன் தாரகாசுரனை அழிக்க சேனாதிபதியா பொறுப்பேற்றுக்க போறாருன்ற அந்த சந்தோஷத்துல அங்க இருக்கிற தேவர்கள் நந்தி அங்க போயிருமே ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம விஷ்ணு பகவான் சொன்ன அந்த அடுத்த நாள் வருது. அன்னைக்கு ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணி அங்க நம்ம மும்மூர்த்திகள் அப்புறம் லட்சுமி சரஸ்வதி அடுத்து நம்ம பர்வதராஜ மீனாவதி தேவி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம நந்தி சிவகணங்கள் ஜெயா விஜயா இவங்க எல்லாரும் கூட இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. நந்தியும் அப்ரசன்டிஸ்கள் எல்லாம் சங்குகள் முழங்க இந்த விழாவை ஆரம்பிச்சு வைக்க நம்ம முருகனை அவரோட எல்லா அம்மாக்களும் அதாவது நம்ம பார்வதி தேவி கார்த்திகை பெண்கள் கங்கா பூமாதேவின்னு 9 தாய்மார்களும் சேர்ந்து அந்த சபைக்கு கூட்டிட்டு வராங்க. முருகன் சபைக்கு வரவும் வந்திருந்த எல்லாரும் மலர் தூவி நம்ம முருகனை வரவேற்கிறாங்க. அடுத்து நம்ம பர்வதராஜனையும் மீனாவதி தேவியும் காட்ட அவங்க 2 பேரும் பேரனோட இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்ச பாக்கியத்தை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதுபோல அடுத்து நம்ம நாரதரை காட்ட அவரும் முருகனை இன்னும் கொஞ்சம் இல்ல இந்த பக்கம் அந்த பிளர் ஃபேஸை பார்க்கும்போது ஒல்லி ஆகி கிளீன் ஷேவ் அடிச்ச விஜய் சேத்து மாதிரி இருக்கு. நேரத்துல சேனாதிபதியா பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல ஆஹா 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 என்ன ஒரு காட்சி காண கண்கோடி வேண்டும்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற இந்திரன் கிட்ட என்ன இந்திரா சொர்க்கலோகத்துக்கு மறுபடியும் நீ போக போற சொர்க்கலோகத்து அழகான தேவதைக உன்னோட சோமபானம் உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட சிம்மாசனம் இதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்க போகுது ஒரே ஜாலி தான் என்ன சரியா அப்படின்னு கேட்க இந்த இந்திரன் தேவரிஷி இப்ப எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க என்னோட நோக்கம் எல்லாம் டார்ச்சர்ல இருந்து காப்பாத்துறதுல நீ கஞ்சா இருக்கிறதுக்கு என்ன எத்தனை ராத்திரி அடிச்செழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்படா 7 மணிக்கு அவனுக்கு தூக்கம்னு முருகன் போய் அடிக்கணுமா போரெல்லாம் முடிச்சுட்டு. இவர் சோமபானம் அருந்துறதுக்கு அங்க டான்ஸ் பண்றதுக்கு இவர் இப்ப போருக்கு போகணும். ஏய் தான் இருக்கு. அங்க பாருங்க நம்ம சிவன் முருகனுக்கு சேனாதிபதியோட தர்மங்களை போதிக்க போறாருன்னு இவன் பேச்சா மாத்திரம். ஆனா இந்திரன் சொன்ன மாதிரியே நம்ம சிவன் முருகனுக்கு சேனாதிபதினா யாரு அவனோட கடமைகள் என்ன வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்ல போறார். முருகனை கூப்பிட்டு முருகா நான் சொல்றத கவனமாக கேளு. ஒரு சேனாதிபதியா நீ உலக நன்மைக்காக தர்மத்தை நிலநாட்ட யுத்தம் செய்யணும். யுத்தத்துல உன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்தி கவனமா பாத்துக்கணும்னு சொல்றாரு. அடுத்து நம்ம விஷ்ணு முருகா ஒரு சேனாதிபதியா ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா தீர்க்கமா யோசிச்சு அந்த முடிவு எடுக்கணும்னு சொல்ல பிரம்மதேவரோ முடிவு எடுத்தாம மட்டும் பத்தாது அதை சரியா உன்னோட எதிரி மேல பயன்படுத்தவும் கவனமா செயல்படணும் முடிவெடுத்தத முடிக்கிற வர ஓயக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாப்ல. அப்ப நம்ம சிவன் ஆமா மகனே பிரம்மதேவர் சொல்றது ரொம்ப சரி. ஒரு சேனாதிபதியா நீ உன்னை எதிர்த்து போர் செய்வங்களோட பவர் என்ன அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னைக்குமே உன்னோட எதிரியை குறைவா மட்டும் இடம் போற்ற கூடாது. நீதான் தேவர்களோட சேனாதிபதியாக இருந்து போர் செய்ய போற. அந்த நியூஸ் ஏற்கனவே நம்ம எதிரிகளுக்கு போய் சேர்ந்திருக்கும். சோ நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்றார். அடுத்து நம்ம விஷ்ணு பகவான் யுத்தத்துல வெற்றி அடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னைக்குமே போர் விதிகளை மீறி யுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம சிவன் அது என்ன போர் விதிகள் அப்படின்னு ஒண்ணா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1 ஆயுதம் இல்லாத எதிரி கிட்ட சண்டை போட்டு யுத்தம் செய்யக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2 சூரியன் அஸ்தமமானதுக்கு அப்புறம் அதாவது ஈவினிங் டைம்ல யுத்தம் செய்யக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3 என்னைக்குமே ஒரு சேனாதிபதியா தன்னோட பவர் தன்னோட சேனை தன்னோட அஸ்திரங்கள் இது எல்லாத்தையும் தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது உன் படைக்காகவும் பயன்படுத்தணும். இந்த யுத்த நீதிகளை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற. இப்படி நம்ம மும்மூர்த்திகள் கிட்ட நம்ம ஃபியூச்சர் சேனாதிபதியான முருகன் எல்லா அட்வைஸையும் வாங்கிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை வைக்கிறார். இப்படியா மும்மூர்த்திகளும் நம்ம முருகனுக்கு சேனாதிபதியா முருகன் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லி முடிக்க அப்ப நம்ம தேவகுரு பிரகஸ்பதி முன்னாடி வந்து மகாதேவா சம்பிரதாயப்படி முருகனுக்கு செய்ய வேண்டிய சேனாதிபதி அபிஷேகம் எல்லாம் இருக்கு அதுக்கான முகூர்த்தமும் செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்க நம்ம சிவனும் உங்க சம்பிரதாயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்க தேவகுரு பிரகஸ்பதி பவித்திரமான நதிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட நீரை பானையில கொடுக்க நம்ம தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம முருகனுக்கு அந்த பவித்திரமான நீரை வச்சு அபிஷேகம் செய்ய அடுத்து நம்ம முருகனோட தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து முருகனுக்கு பாலாபிஷேகம்
அபிஷேகம் செய்ய, அடுத்து அபிஷேகம் முடிச்சிட்டு நம்ம தேவகுருவும் ஆத்ரி ரிஷியும் சேர்ந்து நம்ம முருகனை வச்சு யாகம் செஞ்சு ஆவூதிகள் கொடுத்து அடுத்து ஒரு சங்கல்ப மாலையை நம்ம முருகனுக்கு போட்டு விடுறாங்க. இந்த மங்களகரமான கூத்தெல்லாம் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்க கட் பண்ணி நம்ம சொர்க்கலோகத்தை காட்ட, அங்க இந்த தாரகாசுரன் நம்ம தாத்தாவுக்கு சிவபுத்திரன் முருகன் சேனாதிபதியா பொறுப்பேற்றுக்க போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே கடும் கோபத்தோட இந்த தேவர்கள் சரியான முட்டாள்கள், அசுரர்களோட சக்தியை தெரிஞ்சுக்காம அவனுங்க பாட்டுக்கு ஒரு சின்ன பையனை போய் சேனாதிபதியா நியமித்திருக்காங்க, அவனுங்க நம்ம அசுரர்கள் கையால சாக போறது உறுதின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்க. கட் பண்ணி நம்ம முருகனை காட்ட அவர் அபிஷேகம் யாகம் எல்லாம் முடிச்சிட்டு மும்மூர்த்திகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர, அடுத்து பிரம்மதேவரோட கால்ல விழுந்து முருகன் ஆசீர்வாதம் வாங்குறார். அப்ப நம்ம பிரம்மதேவர் அவர்கிட்ட இருக்கிற வேத கமண்டல சக்தி, அடுத்து இம்பார்ட்டன்ட் பிரம்மாஸ்திரம், இதோட சக்தி எல்லாத்தையும் முருகனுக்கு கொடுத்து உன்னோட அறிவை வச்சு இதெல்லாம் சரியா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி வாழ்த்தி கொடுக்கிறார். எஸ், பிரம்மாஸ்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, வேத கமண்டல சக்தி அது எல்லாத்தையுமே முருகனுக்கு கொடுக்கிறார் பிரம்மர். அடுத்து நம்ம முருகன் விஷ்ணு பகவானோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவர் நம்ம முருகனுக்கு கிரீடமும் கை கவசமும் கொடுக்கிறார். முக்கியம் அந்த கை கவசம் என்னடா மண்டை இன்னும் ஃப்ரீயா கிடைக்காத கிரீடம் வந்துருச்சு. இப்பதான் ஃபைனல் அவங்க அம்மாவுக்கு சலம் போடும்போது வேலை கொடுப்பாங்க போல இருக்கு. கிரீடத்தோட பார்க்கதான் சார் நல்லா இருக்கு. சாதாரண கை கவசம் கிடையாது. இந்த கை கவசம் நம்ம முருகனோட கைகள்ல எப்பவுமே பலம் பொருந்தியதாக வச்சிருக்கும். அவன் கைகள்ல சோர்வுங்கிறதே வராது அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம முருகன் சிவனோட கால்ல விழுந்து நம்ம சிவன் முருகனோட தலையை அப்படியே அழகா தடவி கொடுத்து, முருகா உன்னோட அப்பாவா என்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உன் கூடவே இருக்கும். அடுத்து போர்ல வெற்றியடைய உனக்கு ஒரு அஸ்திரமும் தேவைப்படும், அதை நான் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன்னு சொல்லி சிவன் மந்திரம் போட்டு ஒரு வெப்பனை நம்ம முருகன் அந்த ஆயுதத்தை கையில ஏந்திக்கிட்டு நம்ம முருகன் ஜம்முன்னு சேனாதிபதி சீட்ல போய் உட்காந்துக்கிறார். அடுத்து நம்ம முருகனுக்கு ஆரத்தி எடுக்கணும் இல்லையா? சோ ஆரத்தி யார் எடுப்பா? நம்ம லட்சுமி தேவி தான். அவங்க முன்னாடி வந்து நம்ம முருகனுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து மலர் தூவி ஆசீர்வாதம் செய்யறாங்க. அடுத்து நம்ம முருகனோட பாட்டி தாத்தா, அதாவது நம்ம பர்வதராஜ மீனாதிபதி இவங்க எல்லாரும் முன்னாடி வராங்க. நம்ம பர்வதராஜ ஒரு மலை இல்லையா, அதனால அவர் நம்ம முருகனுக்கு மலையோட சக்தியா போர்ல யாராலையுமே ஒன்ன அசைக்கவே முடியாதுன்னு தன்னோட சக்தியை கொடுத்து ஆசீர்வாதம் செய்யறார். அடுத்து நம்ம இந்திர முன்னாடி வந்து நம்ம சேனாதிபதி கார்த்திகேயனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சு அவரோட சக்தியை யூஸ் பண்ணி வஜ்ராயுதம் அந்த யானை தந்தத்தால செய்யப்பட்ட வெப்பனை கொடுத்து இது யுத்தத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாயு பகவான் முருகனை பாதுகாக்கிற அஸ்திரமா ஒரு கொடைய பரிசா கொடுக்கிறார். இப்படியா ஒவ்வொரு தேவர்களா முன்னாடி வந்து அவங்க சக்திகளையும் கடைசியா நம்ம அக்னி தேவர் வந்து என்கிட்ட இருக்கிறது நெருப்பு சக்தி, ஹீட், அந்த சக்தியோட எனர்ஜியால போர்க்களத்துல நான் உங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு பதிலா உங்க ஹீட்டை தாங்குற மாதிரி எனக்கு நீங்க கொஞ்சம் சக்தி கொடுங்க. நீங்க குழந்தையா இருக்கும் போது தூக்கிட்டு அந்த பக்கம் சும்மா நடந்து போனேன், தீச்சு புட்டிங்களே. உங்க அப்பா தான் அப்புறம் அந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்து விட்டாரு, பேச்சில் பண்ணி விட்டாரு. இருந்தாலும் கொடுங்க வச்சுக்கட்டும் அப்படிங்கிற அந்த அவசியமே இருக்காது. எப்பவுமே எனர்ஜியோட, நெருப்புனா என்ன எனர்ஜி தானே, எப்பவுமே நீங்க எனர்ஜியோட ஆக்டிவா இருக்கலாம்னு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அடுத்து தயங்கிக்கிட்டே நம்ம நந்திதேவர் முன்னாடி வந்து நம்ம கைலாய சிவகணங்கள் சார்பா நான் இங்க வந்திருக்கிறேன், கொடுக்கிற அளவுக்கு எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட அன்பும் நல்லாசியும் மட்டும்தான் இருக்கு, அதை ஏத்துக்கோ கோபரா அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றாரு. இப்படி நம்ம நந்தி தயங்கிக்கிட்டே பேசுறத பார்த்து நம்ம சிவன் நந்தி அன்பையும் நல்லாசியையும் விட ஒரு சிறந்த அழகான பரிசு வேற எதுவுமே இருக்க முடியாது, நிறைய பேரால கொடுக்க முடியாததும் அதுதான், சோ நீ இப்படி தயங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றார். அடுத்து நம்ம முருகனோட தாய்மார்கள் 9 பேர் முன்னாடி வந்து அவங்க ஆசீர்வாதத்தை முருகனுக்கு கொடுக்கறாங்க. இப்படி எல்லாரும் யுத்தம் செய்ய போற நம்ம சேனாதிபதி முருகனுக்கு தன்னோட ஆசீர்வாதத்தை கொடுத்து முடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவான் முருகா உனக்கு இப்போ கொடுக்க வேண்டிய இன்னொரு பரிசு ஒன்றும் இருக்குன்னு சொல்ல, அழகா வானத்துல அப்படியே பறந்து ஒரு மயில் வந்து அந்த இடத்துல வந்து இறங்குது. முருகனுக்கு தன்னோட வாகனமான அந்த மயில். அப்ப நம்ம விஷ்ணு பகவான் முருகா இந்த மயில் நம்மளோட நிலையில்லாத மனசு மாதிரி, மனசை கண்ட்ரோல் பண்ணி மட்டும் நீ வாழ கத்துக்கிட்டேன்னா உலகமே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா இந்த மனசோ இல்ல இந்த மயிலோட ஆட்டத்திலேயோ ஒருவேளை நீ கீழே விழுந்துட்டா நீ உன்னோட சக்தியை இழக்கிற அந்த அபாயம் இருக்கு. சோ கவனமாக இருக்கணும், சரியா? விஷ்ணு பகவானோட அந்த அட்வைஸ் எல்லாத்தையும் சரியா கேட்டுட்டு அவரோட வாகனமான அந்த அழகான மயிலையே ஆசையோட பாத்துக்கிட்டு இருக்க. கட் பண்ணி இந்த அசுர தாத்தாவை காட்டுறாங்க. இவர் தாரகாசுரனோட மோசமான ஆள் போல. இப்படி சேனாதிபதி முருகனுக்கு எல்லா பரிசும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, ஏயா சிவனே உனக்கு உன் பிள்ளைக்கெல்லாம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து பரிசு கொடுக்கணும், விதவிதமான பரிசு கொடுக்கணும், ஆனா என் பிள்ளைக்கு மட்டும் நீ சாவ பரிசா கொடுப்பியா? இத ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது. என் பிள்ளைக்கு நீ சாவ பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறே இல்ல, எழுதி வச்சுக்க, உன் பிள்ளைக்கு அந்த சாவ நாங்க கொடுக்க போறோம், இது சத்தியம்னு சபதம் எடுக்கிறார். கட் பண்ண அடுத்து எல்லார்கிட்ட இருந்தோ ஆசீர்வாதங்களையும் பரிசுகளையும் வாங்கிட்டு நம்ம முருகன் ஃபுல் குஷியில பயங்கர எனர்ஜியோட நம்ம தாரகாசுரனை யுத்தத்துல அழிக்க. நீ பெத்த புள்ளைக்கு சிவன் சாக வரம் கொடுக்க போது, அவரு பெத்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாரா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க.
தயாராகிட்டான் அப்படின்னு சொல்ல வேலு வரலையே. இதை கேட்டு இருந்த எல்லாரும் கனவு நிறைவேறியதா நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அப்படியே நம்ம சிவனை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்ட அவரும் சந்தோஷமா தான் இருக்கார். பட் பையன் மனசுல எந்த தவறான எண்ணங்களும் வந்துடக்கூடாது. இதையெல்லாம் பார்த்து இந்த ஆசீர்வாதங்களை பார்த்து இந்த பரிசுகள் எல்லாம் பார்த்து பையன் மயங்கிடக்கூடாது, தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட கூடாது அப்படின்னு அப்படியே சிவனோட இருக்கா? முகத்துல கொஞ்சம் கவலையும் தெரியுது. பார்க்கலாம் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்ல அடுத்த எபிசோடு பார்ப்போம். அது 10 minutes தான். எப்ப சார் கொல்லுவீங்க? கொல்றதுக்கு இன்னும் 2 நாள் போகும் போல இருக்கு. தாரகாசம் அதுக்குள்ள எறும்பு கடிச்சு உடம்புல அங்கங்க வீங்கிற போகுது. சரி வாங்க 106 பார்க்கலாமா? சேனாதிபதி முருகனுக்கு செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களையும் முடிச்சுட்டு எல்லாரும் கைலாயமலைக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம முருகன் சிவபுத்திரன் மட்டும் கிடையாது, தேவர்களோட பலம் வீரம் பொருந்திய சேனாதிபதி கார்த்திகேயன். இது நடக்கும் அப்படின்னு ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தது மெயினா நம்ம தேவர்கள் தான். அதுலயும் முக்கியமா இந்த இந்திரன், அவன் கார்த்திகேயன் நம்ம முருகன் தேவர்களோட சேனாதிபதி ஆனதுல பயங்கர குஷியில இருக்கிறான். அந்த சந்தோஷத்தோட நம்ம முருகன் கிட்ட போய் தேவர்களோட ஒட்டுமொத்த வருங்காலமும் சேனாதிபதியான உங்க கையில தான் இருக்கு முருகா. உங்களை சேனாதிபதினு கூப்பிடுறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? கூப்பிடுற எங்களுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு போது கேட்கிற உங்களுக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு சேனாதிபதி உங்களால தான் என்னோட மனபலமும் நம்பிக்கையும் அப்படியே ஒசந்து இருக்கு, மலை உச்சி அளவுக்கு இருக்கு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? உங்களை மாதிரி வீரனுக்கு முன்னாடி அந்த தாரகாசுரன் எல்லாம் ஏமாத்திரம். அவன் உங்க கால் தூசுக்கு சமம். அவனெல்லாம் சும்மா வெட்டி பய ஜெயிக்க போறீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட சொர்க்கத்தை அந்த தாரகாசுரன் கிட்ட இருந்து மீட்டு திரும்பி அதை என்கிட்டயே கொடுத்துடணும். கொடுக்குறேன். அங்க நீ என்ன பண்ணுவ? சோபமான அறிந்து விட்டு ஆடுவேன். உலகத்துக்கு உலகமா அப்படின்னா முதல் க்ளோஸ் பண்ண வேண்டியது தாரகாசுரன் கிடையாது, இன்னொருத்தர் மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க. சேனாதிபதி முருகா, உங்க புகழையும் வீரத்தையும் இந்த உலகமே போற்றி போற்றி பேசும் அப்படின்னு இவன் வேலையை நடத்துறதுக்காக சின்ன பையன் இளவட்டம் நம்ம முருகனை பயங்கரமா அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து 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 பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம முருகனும் சந்தேகமே வேண்டாம் தேவராஜா, நிச்சயமாக சொர்க்கத்தை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்தோஷத்தோட தேவர்கள் எல்லாரும் கைலாயம் கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம கைலாயமலையில தேவி முருகன் சேனாதிபதியா பொறுப்பு ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டாடுற விதமா பாயாசம் செஞ்சு அதை நம்ம நந்தி சிவகணங்கள் உட்பட எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு. அடுத்து முருகனுக்கும் வந்து பாயாசத்தை ஊட்டி விட நம்ம முருகன் அதை சாப்பிட்டு, அம்மா இனிமே என்னோட ஒவ்வொரு யுத்தம் முடிஞ்சதும் நீங்க பாயாசம் செய்யணுமா, ஏன்னா எந்த ஒரு போர்லையும் எனக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்க போகுது. என்னை விட பலசாலி வீரன், இவ்வளவு எனர்ஜியோட இவ்வளவு சக்தியோட எவன் இருக்க முடியும்? யாராலையும் எனக்கு ஈடு இருக்கவே முடியாது. சோ எல்லா போர்லையும் நான் தான் வெற்றி பெற போறேன். சோ நீங்க யோசிக்கவே வேண்டாம், போர்ல யார் ஜெயிப்பா, நம்ம பையன் ஜெயிச்சா பாயாசம் செய்வோம் அப்படிலாம் வெயிட் பண்ண வேண்டாம். போர் நடந்தாலே பாயாசம் செஞ்சிருக்கேன், நான் ஜெயிக்க போறேன். அடுத்து நீங்க வேணும்னா பாருங்க, இந்த உலகமே என்ன பத்தி பேச போகுதுன்னு இந்த இந்திரன் சொன்னதை எல்லாம் கேட்டு கொஞ்சம் அகங்காரத்தோட தன்னைத்தானே பயங்கரமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் நம்ம முருகன். இதை பாக்குற நம்ம தேவியும் சிவனும் என்னடாச்சு நம்ம பயலுக்கு ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றான், எதுக்கு இப்படி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்ட அவன் இன்னும் அந்த எறும்பு புத்துக்குள்ள இருந்து பயங்கரமா கோர தவம், அதுவும் நம்ம பிரம்மதேவரை நோக்கி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். தாரகாசுரன் செய்யற இந்த தவத்தை பார்க்க நம்ம தேவர்கள் எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. இப்படி நம்ம தாரகாசுரன் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட தவம் செய்யறத பார்த்து என்ன வரத்த வாங்க இந்த தாரகாசுரன் இப்படி எல்லாம் கடும் தவத்துல இருக்கானோ தெரியல. ஒருவேளை நம்ம முருகனை விட எனக்கு பலம் அதிகமாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கானோ, என்ன பண்றது அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணி நம்ம முருகனை காட்ட அவர் இப்போ கிடைச்ச அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு பயங்கரமா பெருமையோட, நான் சேனாதிபதி கார்த்திகேயன், எனக்கு இருக்கிற பலமும் வீரமும் எவனுக்கு வரும், என்னை எதிர்க்க எவனடா வருவான் அப்படிங்கிற மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்க நம்ம நந்தி தேவரங்க வந்து, குமரா நீ இங்க இருக்கிறியா, நான் உனக்காக பயிற்சி செய்யற இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா நீ ஏன் பயிற்சிக்கு வரல, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பயிற்சி செய்யற இடத்துல நீங்க எதற்காக எனக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு முருகன் கேட்கிறாரு. நம்ம நந்தி பயிற்சி செய்ய வேண்டிய இடத்துல பயிற்சி செய்யறதுக்காகத்தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன உனக்கும் பயிற்சி வேணும் தானே அப்படின்னு கேட்டா, பயிற்சியா எனக்கா, நோ 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 நோ, எனக்கு பயிற்சி எல்லாம் இனிமே தேவையே கிடையாது. இங்க பாருங்க என்கிட்ட எவ்வளவு அஸ்திரங்கள் இருக்குன்னு பாருங்க, இது எல்லாமே என்னோடதுதான். என்னோட பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு நந்தி தேவரே. தேவர்கள் எனக்கு கொடுத்த அந்த சக்தி எல்லாம் இப்படி சும்மா பயிற்சின்னு வேஸ்ட் பண்றதெல்லாம் என்னால முடியாது. அந்த சக்தி எல்லாத்தையும் நாம சேவ் பண்ணி வச்சு டைரக்டா அந்த தாரகாசுரனை எதிர்த்து போர் செய்யணும். நீங்க வேணா போய் பயிற்சி எடுத்துக்கங்க, எனக்கெல்லாம் இந்த பயிற்சி இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நந்தியை அனுப்பிடுறாரு. வெளியில இருக்கிற நம்ம தேவர்களை காட்ட அவனுங்க எல்லாரும் நம்ம பிரம்மதேவர் கிட்ட போய், பிரம்மதேவரே தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த அசுரன் தாரகாசுரனுக்கு எந்த ஒரு வரத்தையும் கொடுத்துடாதீங்க. அப்படி மட்டும் நீங்க வரங்கிறம்னு என்னத்தையாவது கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை தலைக்கு மேல வந்து நிற்கும். தாரகாசுரனுக்கு நீங்க எந்த வரமும் கொடுக்க கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம இந்திரர் கிட்ட பிரம்மதேவர், இந்திரா நானும் தாரகாசுரனுக்கு எந்த வரமும் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவன் அழியணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஆனா தர்மத்தின்படி ஒருவேளை அவன் தவத்தை மட்டும் ஃபுல்லா முடிச்சிட்டான்னா
அவனுக்கு நான் வரம் கொடுத்து தான் ஆகணும். மும்மூர்த்திகளுமே இந்த மாதிரி ஒரு தர்மத்துக்கு, தவத்தின் தர்மத்துக்கு நாங்க அடிமை, வேற வழி இல்ல. தாரகாசுரனுக்கு அவன் இவர் ஒரு குண்டை தூக்கி போடுற. கட் பண்ணி கைலாய மலையை காட்ட அங்க நம்ம சிவனும் பார்வதி தேவியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன், பார்வதி, சேனாதிபதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நம்ம பையன் முகத்துல ஒரு வீரனுக்கு தேவையான அந்த நம்பிக்கையை காணமே, அதுக்கு பதிலா பதவி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த அகங்காரத்துல தெரியலாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தேவியும், ஆமா சுவாமி நானும் நோட்டீஸ் பண்ணேன், அவனோட பேச்சிலேயே நிறைய மாற்றம் தெரிகிறது, ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றான், ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன், அது வந்து டார்லிங் ஒண்ணு இல்ல, ஒத்தவனோட தளபதியை மாத்தணும்னு நினைச்சா, ஒத்தவனோட பக்குவத்தையும் கேரக்டரையுமே நம்ம மாத்தணும்னு நினைச்சா ஒண்ணு இல்ல, அவனுக்கு பதவி கொடுத்து உட்கார வச்சாலே போதும், பதவியும் அதிகாரமும் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா பயபிள்ளையா மாறிடுவானுங்க, தன்னைத்தானே பெரிய பலசாலியாவும் தனக்குத்தான் எல்லாருக்கும் மிஞ்சின அந்த அதிகாரம் இருக்கிறதாவும் நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சு தன்னோட பக்குவத்தை இழந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா பதவி கிடைச்சா வேலைகள் அதிகமாக இருக்கும், அதுக்கு நாம சரியா நடந்துக்கணும், அந்த இடத்துக்கு எங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு பொருத்தமாக வேலைகளும் கூடும், பொறுப்புகளும் கூடும், கடமைகளும் கூடும் அப்படிங்கறத நம்ம பசங்க நினைக்கிறதே கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். யாரெல்லாம் பதவி அகங்காரத்தோட சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அழியிறது உறுதின்னு இவர் நம்ம தேவிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம நந்தி தேவர் அங்க ரொம்ப சோகமா தலையை தொங்க போட்டுக்கிட்டே வந்து நிக்கிறார். நந்தியை பார்த்ததும் சிவன், என்ன நந்தி இன்னைக்கான பயிற்சியை நீயும் குமரனும் முடிக்கலையா அப்படின்னு கேட்க, நம்ம நந்தி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிறார். இதை பாக்குற சிவனுக்கு நடந்தது எல்லாம் புரிஞ்சு போகுது. கோவத்தோட நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்கு. நானே போய் முருகன் கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்புறார். என்ன நடக்க போகுதோன்னு நம்ம தேவியும் நந்தியும் முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. கட் பண்ணி நம்ம முருகனை காட்ட அவர் நல்லா பயிற்சி கட்டடிச்சு விட்டு ஆயுதங்கள் எல்லாத்தையும் பக்கத்து, ஐயா இல்ல நல்லா ஆக்டிவா இருந்தீங்க, அதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன், நீங்க உங்களுக்கு நிறைய ஐட்டம் எல்லாம் தூக்கி தந்த உடனே தூக்கம் வந்துருக்கீங்க, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். வஜ்ராயுதம், அந்த கவசம், இந்த கவசம், பறக்கிறதுக்கு மயிலு, இது பாயாசம் எல்லாம் அதான் எல்லாத்தையும் ஓவர் நைட்ல கொடுத்தோன்னே ஐயா படுத்துட்டாரு. கடவுளுக்கே இந்த நிலவுன்னா மனுஷங்க பாவங்க, மனுஷன் பயப்பிள்ளைங்க. நானும் மனுஷங்களை தப்பா நினைச்சிட்டேன். கடவுளுக்கே அப்படித்தான் வருது, மைண்ட் வருதுன்னு போது மனுஷங்க. ஆனா முருகா அப்படி மட்டும் போனீங்க, அதுல மீண்டு வாரத்துக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகும். அப்புறம் எப்ப போருக்கு போறது? அப்ப நம்ம சிவனும் முருகன் கிட்ட பேச அங்க வந்துடுறாரு. இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற முருகனை பார்த்து, சேனாதிபதி முருகனே எந்திரிங்க சார் அப்படின்னு கூப்பிட நம்ம முருகனும் எந்திரிச்சு வந்து அப்பாவுக்கு வணக்கம் வைக்க, நம்ம சிவன் பார்த்தா நீ யுத்தத்துக்கு எல்லாம் ஏற்கனவே ஃபுல்லா தயாரான மாதிரி தெரிகிறது அப்படின்னு கேட்க, நம்ம முருகனும் ஆமாப்பா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம், அந்த தாரகாசுரனை கெத்தா தனியா பாக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னைக்கு அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறனோ அன்னைக்கு அவன் ஜெத்தான், அந்த நொடிக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு ஓவர் கான்பிடன்ட்ல பேசிட்டு இருக்காப்ல. நம்ம சிவனும் ஆமாப்பா நீ சொல்றது சரிதான், எனக்கும் கூட இன்னைக்கு போருக்கு முன்னாடியே முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது, இப்ப நீ போற மாதிரியே போய்கிட்டு இருந்த, கண்டிப்பா நடக்க போற அந்த யுத்தத்துல தாரகாசுரன் தான் ஜெயிப்பான், நீ அவன் ஜெயிக்கிறத இன்னும் ஈஸி பண்ணி கொடுக்க போற அப்படிங்கிறாரு. இப்படி நம்ம சிவனே பேசுறதை கேட்டு நாம எப்படி ஷாக்காரமோ அதே மாதிரி தான் நம்ம முருகனும் ஷாக் ஆகி, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம சிவன், ஆமாப்பா வருங்காலத்துல என்ன நடக்க போகுதோ அதை நானே இப்ப சொல்றேன், நடக்க போறது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது உன்னை தவிர இங்க இருக்கிற எங்க எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக நன்றாக தெரிகிறது, உனக்கு மட்டும்தான் இது புரியல, நீ உன்னோட விடாமுயற்சியாலையும் உன்னோட வீரத்தினாலையும் சேனாதிபதிங்கிற அந்த பதவிக்கு நீ தகுதியாகிட்ட, உனக்கு பதவியும் கொடுத்துட்டாங்க, ஆனா சேனாதிபதிங்கிற அந்த பதவியால மட்டுமே போர்ல உன்னால ஜெயிச்சிட முடியாதுன்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். ஆனா நம்ம முருகன், அப்பா பயிற்சி எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி அசுரங்களை கொல்ல முடியாது ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் பயிற்சி எல்லாம் முடிச்சாச்சே, இனிமே என்ன இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமாக சிவபுத்திரன் உங்க பையனாம்பா, என்ன யாரால தோற்கடிக்க முடியும், யாராலும் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம சிவன் கண்டிப்பா ஒருத்தனை தவிர உன்னை யாராலையுமே அழிக்க முடியாது, அந்த ஒருத்தன் யார் தெரியுமா, அகங்காரம், உன்னோட அகங்காரமே உன்னை அழித்து விடும், என்னைக்கு நீ எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இனிமே பயிற்சி தேவை கிடையாது அப்படின்னு முடிவு பண்றியோ அப்பவே நீ ஒரு முட்டாளா மாறிட்ட, தாரகாசுரனை ஜெயிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ எப்படி பயத்தை ஜெயிச்சியோ அதே மாதிரி இப்போ மனசுல இருக்கிற அந்த அகங்காரத்தோட யுத்தம் செஞ்சு அகங்காரத்தை ஜெயிக்கப்பார், அப்புறமா போருக்கு போகலாம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட நம்ம முருகன், அப்பா உங்களுக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா, அதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா, ஆனா எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு, உங்க நம்பிக்கையை ஜெயிக்க எனக்கு ஒரே ஒரு வழியை தவிர வேற வழி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பெரிய வீரன் சூரனை கூட நீங்க களத்துல நிப்பாட்டுங்க, என் முன்னாடி நிறுத்துங்க, அவன் கூட நான் யுத்தம் செய்யணும், யார் ஜெயிக்கிறான்னு அப்புறம் பாருங்க, இது ஒரு சேனாதிபதியாக நான் உங்களுக்கு விடும் சவால்னு சிவனுக்கே சவால் விடுகிறார் நமது முருகன். இதெல்லாம் அந்த வழியில இருந்து பாக்குற நம்ம நாரதர் இந்த இந்திரனை பார்த்து கடைசியில நீ ஓவராப்பு வந்து சிவ சக்தி புத்திரனான முருகனையே விட்டு வைக்கலையா,
அவனையே ஓவரா புகழ்ந்து இப்படி மாத்தி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஓட்ட அந்த இந்திரனோ, முனிவரே நான் என்னையா செஞ்சேன், நான் முருகன் கிட்ட அவனோட அருமை பெருமையை பத்தி பேசினேன், இதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம முனிவர் நாரதர், தப்பா பெரிய பாவத்தையே செஞ்சுட்டு வந்திருக்கியா நீ, போய் ஒரு சின்ன பையன் கிட்ட போய் பேசி அவனை ஓவரா மோட்டிவேட் பண்ணி எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறான் பாரு அந்த ஆளு, பாரு பாரு நீயே பாரு முருகனோட நிலைமைய பாரு அப்படிங்கிற. சரியாங்க நம்ம பிரம்மதேவர் கோபத்தோட வந்து, யோ இந்திரா தெளிவா சரியா பேச தெரியாத நீ எல்லாம் எதுக்கியா போய் வாயை திறக்கிற அட்வைஸ்ங்கிற பேர்ல வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன், உன்னால பாருங்க என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னு பாரியா அப்படின்னு பிரம்மரே வந்து சும்மா திட்டுன்னு திட்டி திட்டுறாரு நம்ம இந்திரன். அடுத்து நம்ம விஷ்ணு பகவானும் அங்க வந்துறாரு. அவரும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல, சிவன் முருகனோட அப்பா மட்டும் கிடையாது, முருகனோட குருவும் கூட, குருவை எதிர்த்து எப்படி இவன் சவால் விடுறான்னு பாத்தீங்களா, இவ்வளவு நாளா பயிற்சிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம நந்தியவே பதவி கிடைச்சதும் அவன் அவமானப்படுத்துறான் பாத்தீங்களா, ஒரே ஒரு அகங்காரத்தினால பையனோட மனசு எப்படி மாறி போச்சுன்னு பாருன்னு கவலையோட பேசிக்கிட்டு இருக்காரு. இத பாக்குற இந்திரே ஆத்தாடி எல்லாரும் நம்மளதான் குத்தம் சொல்றாங்களே, போச்சு மன்னிச்சிடுங்க பிரபு, நான் வேண்டா போய் நான் செஞ்ச அந்த தப்பை ஏதாவது அப்படின்னு கேட்க, நம்ம நாரதரோ, ஏன் இந்திரா நீ பேசி செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு இனிமே வேற நீ என்னத்தையாவது பேச போறியா, இனிமே நீ முருகன் கிட்ட பேசுறத பார்த்த அவ்வளவுதான் கொன்னே விடுவேன், இனிமே செய்ய வேண்டியத நம்ம சிவன் பார்த்துப்பாருன்னு சொல்லி இந்திரனோட வாய் அடைச்சிடறாரு. அங்க கட் பண்ணி நம்ம கைலாய மலையை காட்ட, நம்ம தேவி முருகன் இப்படி மாறுதனால நம்ம புருஷன் மகாதேவர் சோகத்திலையும் கொஞ்சம் கோபத்திலையும் இருப்பார். கோபத்தோட போய் முருகன் கிட்ட அப்படி என்ன பேசினாருன்னு தெரியலையே, முருகனோ சின்ன பையன், நிச்சயமா அவனோட அப்பா சொல்றத கேட்டு தான் நடப்பான், திடீர்னு இப்படி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்ததுல சின்ன பையன் மனசு மாறத்தானே செய்யும், உலகத்துல நடக்காததா இங்க நடந்து போச்சு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மனசுலயே. அப்ப நம்ம சிவன் முருகன் கிட்ட போய் பேசிட்டு, சரியா இப்பதாங்க வர தேவி சிவன் கிட்ட போய், சுவாமி என்னாச்சு, நம்ம பையன் என்ன சொன்னா அப்படின்னு விசாரிக்க, அதுக்கு நம்ம சிவன், பார்வதி நம்ம பையனோட கண்ணை அகங்காரம் மறைத்து விட்டது, அவனுக்கு சேனாதிபதி அப்படிங்கிற அந்த பொறுப்பு கண்ணுக்கு தெரியாம சேனாதிபதி அப்படிங்கிற பதவிதான் கண்ணுக்கு தெரியுது, ஒரே பிரம்மையில இருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் நம்ம தேவி, இல்ல அப்படியெல்லாம் என்னோட பையனை நான் பிரம்மையிலேயே இருக்க விட மாட்டேன், என்ன பாருங்க இப்பயே அவன் உங்ககிட்டயும் நந்தி கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்பான் பாருங்கன்னு இவங்க முருகன் கிட்ட பேச போறாங்க. அப்ப நம்ம சிவன் தேவியை நிறுத்தி, இல்ல பார்வதி சும்மா பேசினா எதுவும் மாறாது, அவனோட அகங்காரத்தை அழிப்பதற்கான முற்றிலுமாக அழிப்பதற்கான வழியை அவனோட அகங்காரமே சொல்லிடுச்சு, முருகன் அவங்க அப்பாவான எனக்கே சவால் விட்டுருக்கான்னு சொல்ல, இது சவாலா அதுவும் உங்களை எதிர்த்தா அப்படின்னு கேட்டு பார்வதி தேவி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகும், அப்பேற்பட்ட ஒரு வீரனை சூரனை தேடி நம்ம சிவன் முருகன் முன்னாடி நிப்பாட்ட போறாரா, இல்ல முருகன் முன்னாடி தானே ஒரு சவாலை போய் நிக்க போறாரா, பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க. ஐயோ இல்ல அந்த யார இந்திரன் ஆட்டு தலைக்கு அப்புறம் எனக்கு அந்த அந்த அசுரன் மேல கூட அவ்வளவு கோபம் வருது, இந்த கிறுக்க மேலதான் கோபம் வருது, சும்மா உங்களுக்காக தானே இவ்வளவு பண்ண போறாங்க, பொத்துக்கிட்டு இருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு, உடனே சொர்க்கத்து கதவை திறந்துட்டு போய் சோமபானம் குடிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன், பதவியை கொடுத்தமா நேரா வீட்டுக்கு போனமான்னு இல்லாம அங்க முருகனை ட்ராப் பண்றேன்னு போயிட்டு முருகா ஆகா ஓகான்னு பேச்சு, இதெல்லாம் இப்ப திருப்பி சொர்க்கத்தை மீட்டு இந்த கோமாளி கிட்டே கொடுக்க போறீங்க, வேற நல்ல ஆளை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அது வந்தோடனே இந்த வேற இவங்கள கொடுங்க வேண்டியதானே சார். இந்த ஆளால ஆல்ரெடி நெருப்பு பகவான் கரிகா பார்த்தாரு, அங்க ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, எல்லாம் இந்த ஆள் பண்ற வேலை, இந்த ஆளுக்கு தெரிஞ்சது மட்டும் பிரச்சனை வந்தா ஓடுறது. சை, நம்மள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.